Hey guys, welcome back to our channel Rara Space. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா my eyebrow routine. So இந்த வீடியோல நீங்க என்னோட ஐப்ரோஸ்க்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எந்த மாதிரிலாம் டேக் கேர் பண்ணிப்பேன், எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஸோ நான் எப்படி ஐப்ரோஸை ஃபில் பண்றேன் அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. So without wasting any time, let's get into the video. எனக்கு ஐப்ரோ செட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டே டூல் தான். ஒன்று சிசர்ஸ், இன்னொன்று இந்த ட்வீசர். இந்த ட்வீசர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். ஓகே, கேமராவில் சரியாக தெரியல, நான் ஒரு மிரர் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் அதில் பாருங்கள், நான் மிரரில் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கனுக்குள்ளே மட்டும் லைட்டாக குட்டி குட்டியாக இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகுது. அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வலிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் கடவுளே, இப்படி நான் நானே இப்படி பண்ணிக்கிறேனே அப்படின்னு நான் நினைப்பேன். பட் என்ன பண்ணுறது, வலிக்கு தாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு டைரெக்டாக நான் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஓகே, நான் இந்த பக்கமும் லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில்லிங்க்கு இந்த ஒரு பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். மார்ஸோட ப்ரௌன் பேலட்னு இருக்கும். இது 4 ஷேட்ஸ் இருக்கும், குவாட்ஸ் இருக்கும். பேலட் எனக்கு நான் ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. இதில் 4 ஷேட்ஸ் இருக்கும். இந்த 2 ஷேட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்றதை நான் இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த ஆங்குலர் ப்ரஷும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் இந்த ஸ்பூலியும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக ப்ரஷஸ் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த பேலட் ஒரு நல்ல பேலட். எனக்கு உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, லைட்டாக இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணிவிட்டு இப்போது எடுத்த உடனே நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா அப்புறம் சின்சானோட ஐப்ரோஸ் மாதிரி தான் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஐப்ரோஸோட மிடில் வச்சு நான் ஜஸ்ட் ஒரு லைன் போடுறேன் டு டிஃபைன் மை ஐப்ரோஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு லைன். அதுக்கப்புறம் இந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா எட்ஜுக்கு போக மாட்டேன். எட்ஜுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு லைன். ஓகே, போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுவுமே ஸ்டார்டிங்கில் ஃபில் பண்ணாதீங்க, மிடில் ஃபில் பண்ணிவிட்டு எண்டிங்க்கு வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் அந்த லைட்டையும் பிளாக்கையும் கொஞ்சம் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சென்டருக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரேன். இந்த இடத்துல போடும்போது ஜஸ்ட் மேல் நோக்கி லைட்டாக ஃபில் பண்ணுங்க. அப்புறம் உள்ள சைடில் அவ்வளோதான், டன். இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? சென்டரில் திக்காக இருக்கும், இந்த எட்ஜுக்கு வரும்போது லைட்டாக தான் போடணும். அதுதான் உங்களுக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இப்போ பாருங்க, that's it. தெரியுதா? my eyebrows are done. அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மொபைல் கட் ஆகிடுச்சு. எப்படி கட் ஆச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் போய் எதில் விட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்து மறுபடியும் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். எதில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆச்சுன்னா, இந்த பேலட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இது இந்த பேலட்டில் மெயினாக இந்த 2 ஷேட் எதுக்காக இருக்குன்றதை நான் சொல்லணும்னு சொன்னேன்ல, இது ஒரு செம்ம ட்ரிக்கு. இந்த ஹேக்கை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட் ஹேக் இதுதான். ஆக்சுவலி இது எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ஷேட் யூஸ் பண்ணி நம்ம ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணிக்கிறோமா, அது வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது சின்னதாக இந்த இடத்துல கீழே லைட்டாக வந்துடுச்சு, இல்லை மேலே நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன், எனக்கு ஐப்ரோஸ் இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது, அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது, சிமெட்ரிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம்ல,
அந்த டைம்ல தான் இது ஒரு பிரம்மாஸ்திரம். இந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி நீங்க வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா, நீங்க போட்டிருக்க பேஸ், ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் எதுவா இருந்தாலும் அப்படியே வந்துடும். திரும்ப அது மேல நீங்க ஃபவுண்டேஷன், கன்சீலர் போடும்போது அந்த இடம் அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 பேலட்ல இருக்குல்ல, அந்த 2 பேலட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல கொஞ்சம், அப்புறம் இதுல கொஞ்சம். எனக்கு இது 2ம் மிக்ஸ் பண்ணின ஒரு ஷேடு கிடைக்கும் பார்த்தீங்களா? இந்த ஷேட அந்த கொஞ்சம் ஃப்ளா இருக்கும்ல, கீழ கொஞ்சம் வர மாதிரி, அப்புறம் மேல கொஞ்சம் எங்கேயாவது வந்துடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த இது என்னோட ஸ்கின் ஏத்த மாதிரி, என்னோட ஸ்கின் கலருக்கு நான் போட்டுட்டேன்னா, அந்த ஃப்ளா இருந்த இடமே தெரியாத மாதிரி ஃப்ளாலெஸ் ஆயிடும். அதுக்காக தான் நான் இந்த பேலட் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் பேலட்ன்னு சொல்றேன். இட்ஸ் ஆக்சுவலி நான் ஸ்பான்சர் வீடியோ. என்னமோ கீழ விழுந்ததே. இந்த இது. ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த பேலட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேலட்ன்னு சொல்றேன். மறுபடியும் ஏதோ வருது ஃபோன்ல. ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அவ்வளோதான் காய்ஸ். நான் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி இந்த ஐப்ரோஸ் போடுறதுக்கு எனக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அதுக்கு நான் இவ்ளோ டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க இவ்ளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேற என்னெல்லாம் போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. Please do like, share and subscribe to this channel. And இதே மாதிரி வேற என்னெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this video and I'll catch you guys later on another wonderful video and take care. Bye bye.